ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொல்லு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஈவினிங் மேலே தான் வ்ளாகே வந்து எடுக்கிறேன். ஆல்ரெடி வந்து எடுத்திருந்தேன், கொஞ்சம் ஸ்டிச்சிங்கில் ஃபோக்கஸ் பண்ணதுனால லேட் ஆகிடுச்சு. மெஹந்தி நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் தான் வந்து போட்டதே, நான் வந்து ரொம்ப நேரம்லாம் நான் இருக்கல, அதனால் கொஞ்சமாக வந்து இதாகிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க சமைச்சிருந்தாங்க, அதை தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சொல்லுங்கள் ப்ளீஸ். லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சொல்லுவேன் பாருங்க, சார் வந்து குக்கிங் பண்ணுறாங்க. என்ன குழம்பு அப்படின்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பட்டாணி சுண்டல், பெரிய சுண்டல், ஒயிட் கலர் சுண்டல், அதுதான் குழம்பு வைக்க போகிறோம். நான் வந்து சப்பாத்தி பிசையணும், அதெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நைட்டே வந்து பாதி பாத்திரம் கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து குக்கிங் பண்ணுறேன்னு சொன்னார். அதுவே கொஞ்சம் வந்து சந்தோஷமாகிடுச்சு. ஆட்டா கடவுளே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அதனால் இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து நான் எப்போவுமே சரி நைட்டு மட்டும்தான் விளக்குவேன். டே டைமில் விளக்குறேன் அப்படின்னா அது என்னவோ வந்து சளி பிடிச்சிடுது. ஆனால் குளித்து வந்து ஒரு 12 மணிக்காக பார்த்தோம் அப்படின்னா சளியே இருக்காது. திருப்பி நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்து திருப்பி சளி பிடிச்சிரும். அந்த மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே கோல்டு இருக்கிறதுனால இல்லை கோல்டு கிளைமேட்னால அந்த மாதிரி ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் அவர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுறாரு. அதுவே கொஞ்சம் பெரிய சந்தோஷம்தான். அவர் வந்து அங்கே சமைச்சிட்ருக்கும்போது நான் வந்து இங்கே சப்பாத்திக்கு வந்து செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே நான் வந்து அவர் சீக்கிரமாக எழுந்திரிச்சாருனால எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மசாலா எங்கே இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கலான்னு போனால், எனக்கு தெரியும் நீ அங்கேயே வை அப்படின்ட்டாரு. உனக்கு எடுத்து கொடுத்ததே ஒரு பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சொம்பை எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி வேணும்னு சொல்லிட்டு முதல்ல மாவெல்லாம் எடுத்துக்கிட்டேன். தேய்க்கிறதுக்கு கட்டை எல்லாமே வந்து தட்டில் தான் நான் எப்போவுமே வந்து பிசைவேன். எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சப்பாத்தியோ இல்லை வந்து பூரியோ செய்கிறோன்னா மைதாவில் தான் செய்வோம். பட் இங்கே எப்போவுமே வந்து கோதுமையில் தான் மட்டும்தான் செய்வாங்க. அதுவும் சப்பாத்தி ஆனாலும் சரி பூரி ஆனாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து நான் உட்காந்துட்டேன் பிசைய. இடையிலே வந்து ஒரு அக்கா வந்து கடையில் வந்து அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அந்த அக்கா வந்து கூப்பிட்டதுனால நான் வந்து கிளம்பிட்டேன். இல்லைன்னா தேய்க்கும் போது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். நான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் வந்து நான் வீடியோவே எடுத்தது. அதுக்கப்புறம் அவரும் வந்து கொய்யாக்கா வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்றியாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு காலையிலேயே வந்து ஒரு 6:30 மணிக்கு அவங்க வந்து பறிச்சிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 4 வச்சுருந்தேன். அதில் வந்து அவர் 2 சாப்பிட்டுக்கிறாரு, எனக்கு 2 வச்சுட்டு போனார். இப்போ வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். அந்த மாவு பிசைகிறதே வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்து கம்மியாக சமைக்கணும்னு எப்பயாச்சும் ட்ரை பண்ணுறேன்னா அது அதிகமாக என்னால் இது கண்டுபிடிக்கவே முடியல. மாவை கரெக்டாக 2 பேருக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. இப்போ வந்து டைட்டிங்கில் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக வந்து நான் நைட்டுக்கும் காலையிலையும் வந்து சமைக்கிற மாதிரி இடும் சப்பாத்தி. அதனால் நான் காலையிலேயே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வந்து சப்பாத்தி செஞ்சு வச்சுருவேன். செஞ்சுட்டு நைட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 7 மணிக்குள்ளே வந்து சாப்பிட்ருவேன். 2 சப்பாத்தி இல்லைன்னா 1 சப்பாத்தி. ரொம்ப பசிக்குது அப்படின்னா மட்டும் 2 சப்பாத்தி எடுத்துப்பேன். கொஞ்சம் கம்மியாக பசிக்குது அப்படின்னா ஒரே ஒரு சப்பாத்தி தான் எடுத்துப்பேன். நான் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான். அதுக்கப்புறம் வந்து அவர் என்கிட்ட கேட்டிருந்தார், மசாலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்களே இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போவும் நிறைய நாங்கள் டி மார்க்கெட் போகும்போதும் நிறைய விஷயம் வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா, நிறைய பொருளும் விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் பாதி வந்து காலிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை போகிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். லைனிங் வேறு வாங்கணும். எப்போ போகிறது என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு வேளை அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் பேசிக்கிட்டே நாங்கள் வந்து சமையல் செய்கிறோம் அப்படின்னாவே நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து சமைப்போம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்
சமைக்கும்போது என் கூட இருந்தால் ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பாத்திரம் கழுவுறதுலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஆனால் எல்லா டைமே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கா ஒரு டைம் தோணும், அது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷன் கிட்ட வந்து அங்கே வைப்பேன் இல்லைங்களா, எப்போயாவது தேவைன்னா, எப்போயாவது சடனாக வேணும், அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா அதை எப்போயாவது நான் யூஸ் பண்ணிப்பேன். ரெகுலரெல்லாம் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாவது ஒரு வாட்டிக்கு யூஸ் பண்ணிப்பேன். அந்த அக்கா வந்து கூப்பிடும்போது நான் வந்து கிளம்பிட்டேன். தோசை சப்பாத்தி வந்து இப்போ எப்படி சொல்கிறேன்னு நீங்களே பாருங்கள். தேர்த்தி வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து சுட போகிறோம். அவர் வந்து குளிக்க போயிருக்காரு, குழம்பு வச்சுட்டு போயிட்டார் பாருங்கள். சரிங்களா, சுண்டல் குழம்பு. அதாவது சப்பாத்தியை வந்து நம்ம இது சப்பாத்தி பண்ண போகிறோம், பார்க்கலாம். பாருங்கள், சப்பாத்தியை நம்ம வந்து போட்டுடலாம். ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வேக வச்சுக்க போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் காமிச்சோன்னா அது நல்லா புஃப்னு வரும். ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் சமசமமாக வந்து நம்ம சூடு இது பண்ணிக்கணும். நம்ம இப்படியே துணியில் வச்சு கூட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்துடும் நல்லா கோலாக. அடுப்பில் சுட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட், அதனாலே நான் அடுப்பில் போடுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இதாகிட்டுருக்கு பார்த்தீங்களா. இங்கே ஓட்டை ஆயிடுச்சதுனால இதாகிடுச்சு. 2 லேயராக நம்மளுக்கு. ஓகே, நான் இதை வந்து சுட்டு எடுத்துகிட்டு நான் சாப்பிடும்போது பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி வந்து செஞ்சாச்சு. அது வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே, டன். பாருங்கள், இந்த வாட் கிளைமேட்டே இல்லை பாருங்களேன். இப்போ வந்து அவர் சாப்பாடு கொடுத்துட்டு இது வந்து எடுத்துகிட்டு வீடெல்லாம் வந்து எனக்கு கூட்டணும். நேற்று 2 வாட்டி கூட்டுற மாதிரி ஆயிடுச்சிங்களா, அதனால இப்போ ஃபுல்லாக வந்து பாட்டு வேறு. ஓகே, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மேக்கப் பண்ணுறாராம்மா சாரு. இங்கே பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எதுவும் சொல்லக்கூடாதா? அது தமிழில் சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ் தெரியாதுன்னு தமிழே சொல்கிறீங்களா? ஒரே ஒரு வாட்டி தமிழ் சொல்லுங்கள். முணுமுணுக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட். கண்ணாடி வந்து இவ்வளோ கீழே வச்சுருக்கனா, அதுவும் எனக்கு தெரிகிற மாதிரி. அவருக்கு வந்து இதாக மாட்டேங்குது, எப்படி பெண்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் தானே சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமை நான் எனக்குன்னு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ, போதும் போதும் போதும், சகிக்கல. எங்கே போகிறீங்க?
சப்பாத்தி. ஓகே, நான் அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்ருக்காரு. எப்படி டேஸ்ட் நல்லாக்கா? அவங்க செஞ்சது தான், நீங்கள் செஞ்சுதானே? ஆமாம். ஸோ சாப்பிட்டோம், டைம் ஆகிடுச்சு வேறு. பாய். வேறங்க கிளம்பிட்டாரு. போதும் போங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை நான் வந்து இது எடுத்துருவேன். கொஞ்சம் டைம் இருக்குது, அவங்க குளிக்கும்போது எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து நான் முன்னாடி எடுத்துக்கணுன்னு தான் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் இங்கே கிளைமேட்க்கு வந்து ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால என்னால் வந்து இது பண்ணவே முடியல. எந்திரிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து வேலை செய்கிறதுக்கும் சரி. நைட்டே பாத்திரம் பாதி எதுக்காக கழுவி வைக்கிறேன்னா, காலைல எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து சரியான கோல்ட் ஆகிடும். எனக்கு வந்து செட் ஆகாது இந்த கிளைமேட். முன்னே வந்து இங்கே இருந்தது இப்போ 6 வருஷம் ஆகிடுச்சுங்களா கேப் ஆகிட்டு. அதனால் வந்து இப்போ வந்து இந்த கிளைமேட் வந்து எனக்கு செட் ஆகலை. அது கொஞ்சம் செட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ மாற்றி இருக்கிறதுனால திருப்பி ஒடிசாவுக்கு ஒரு வேலை போனேன்னா எனக்கு அங்கே செட்டே ஆகாது. இப்போ இருக்கிறது எல்லாமே மொத்தமாக நான் வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றே வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு திருப்பி வந்து சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தா திருப்பி நிறைய வாட்டி திருப்பி கூட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரே வாட்டி வந்து கூட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து காலையிலே கூட்டல, வெறும் வாசலை மட்டும் கூட்டிட்டு பெருக்கிட்டு மட்டும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே வந்து அந்த பெரிய சுண்டல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு விசிலுக்கு வச்சுட்டு, அது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். ஏன்னா அதில் வந்து ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. மசாலா மட்டும் அரைச்சி ஊற்றிட்டோன்னாவே போதும். பாருங்கள், இப்போ வந்து பாய் அதெல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. தலைகாணி எல்லாமே இது ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து பெட்டி வந்து கொண்டுட்டு வந்திருந்தாரு. நான் வந்து இதில் தான் துணியே வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து மூடுறதுக்கு கூட வந்து கேப் மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு என் ஹஸ்பண்டு. மூடி வச்சுக்கலாம், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். ஒன்று மட்டும் ஓப்பனில் இருக்குது, ஏன்னா அதை டெய்லி யூஸ்க்காக இருக்கிறதுனால மூடி அடிக்கடி ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன்லேயே இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து சாமிக்கு வந்து கும்பிட்றேன். பாருங்கள், குளிச்சு வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, இது வந்து தக்காளி தொக்கு, இது வந்து குழம்பு செஞ்சுருக்கேன். இதுதான் வந்து சாப்பிட போகிறேன், காலைல சாப்பாடு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நான் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் எல்லாருக்கும். பாய் சொல்லிடாமோ? பாய். சொல்லு. பாய்.